வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி குலதெய்வ சொம்பு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபடுவாங்க. நான் நிறைய சொம்பு தண்ணி வச்சு தான் வழிபடுறேன். அதுக்கு ஒரு சொம்பு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் எச்சில் படாத தண்ணி நிரப்பிக்கோங்க. நம்ம குலதெய்வ சொம்பை தரையில் வைக்கக்கூடாது. அதுக்கு பதில் ஒரு தாம்பழத்தட்டு எடுத்து அதில் ஒற்றைப்படையில் வர மாதிரி சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. தாம்பழத்தட்டுக்கு நடுவில் ஒரு கைப்பிடி பச்சரிசி, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம் போட்டு ₹1 நாணயம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒற்றைப்படையில் வர மாதிரி வேப்பிலை வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பூ கிடைக்குமோ அந்த பூவை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க நிறைய சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா பட்டை, சந்தன குங்குமம் வச்சுருக்கேன். இதில் ஒற்றைப்படையில் வர மாதிரி வாசனை திரவியங்களும் வாசனை பொருட்களும் போட்டு நிறைவு பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் பூவு, கொஞ்சம் குங்குமம் போட்டிருக்கேன். இல்லைனா கிராம்பு, ஏலக்காய், ₹1 நாணயம், எலுமிச்சப்பழம், இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை போட்டு ஒற்றைப்படையில் நிறைவு பண்ணிக்கோங்க. தண்ணியோடு சேர்த்து ஒற்றைப்படையில் வர மாதிரி நிறைவு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு தான் அகல் ஏற்றுவோம். நான் மண்ணால் செஞ்ச மடகும் ஒரு மண் விளக்கும் எடுத்திருக்கேன். ரெண்டுலேயுமே மஞ்சள் சந்தனம் தடவிட்டு குங்குமம் போட்டு வச்சுருக்கேன். அந்த அகலில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சரிசி போட்டுக்கோங்க. மேலே தான் நம்ம குலதெய்வ விளக்கு ஏற்ற போகிறோம். அதில் கொஞ்சம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் போட்டு திரிசல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டி விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்தி தருவாங்க. உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க.